ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேஸில் உள்ள பாக்டீரியாஸ் அண்ட் டேன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஆலோவேரா எடுத்து 2 சைட்லையுமே கட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன் 15 மினிட்ஸ் நம்ம கட் பண்ணி அப்படியே வச்சிடுறோம் அப்படின்னாக்கா, அதில் ஒரு எல்லோ கலரில் சைடில் ஒரு ஜெல் மாதிரி வெளியாகும். அது ஃபேஸில் பட்டால் நம்மளுக்கு ஃபேஸ் அரிக்கும், இல்லாட்டினா எரியும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆலோவேராலேயே வச்சு சுரண்டி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்படி அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு அப்சர்வ் ஆகாமல் இருக்கலாம் மேபி. அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்து, யூஸ் பண்ணாத கிளாத் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணாத ஷார்ட்ஸ் எடுத்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபில்டர் இல்லைன்னா கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா விட்டமின் இ கேப்சூல் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். இது டெய்லி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் கையிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நீங்கள் நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குட் ரிசல்ட் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.